அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஜிப்மர் மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்கி கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். மேலும் விவரம். தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதியில் விவசாயம் அருந்தி 120க்கும் மேற்பட்டோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் விழுப்புரம், சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி பகுதி, அதே போல புதுச்சேரியிலும் அங்கங்கே மருத்துவத்துக்காக நோயாளிகள் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 20 நபர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இதில் 3 நபர்கள் நேற்று முன்தினம் இறந்துள்ளனர். இதில் 17 நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் வெண்டிலேட்டர் உதவியுடன் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 10 நபர்கள் கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவ அறிக்கையின் மூலமாக ஜிப்மர் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருந்தது. மேலும் 6 நபர்களுக்கு டயாலிசிஸ் தீவிரமாக செய்து வருவதாகவும் மருத்துவ அறிக்கையிலானது தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 4 நபர்கள் மிக மோசமான நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முதலில் ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்த அவர் ஜிப்மர் இயக்குநரை சந்தித்து சிகிச்சை அளிக்கக்கூடிய நோயாளிகளுக்கு எந்தவாறு மருத்துவ உதவிகள் செய்து வருகிறார்கள் என்பது குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து ஐசியூ வார்டில் இருக்கும் மருத்துவ நோயாளிகளுக்கு நேரில் சந்தித்து நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் மருத்துவ உதவிகள் குறித்தும் மற்றும் அந்த உறவினர்களிடமும் இது குறித்து அந்த மருத்துவ அளிக்கும் விவரம் குறித்து கேட்டறிந்து வருகிறார். மேலும் மருத்துவர்களிடம் சிகிச்சைக்கு எந்த அளவுக்கு இந்த நோயாளிகளின் உடம்பானது மருத்துவ சிகிச்சைக்கு சரியான முறையில் ஈடு கொடுக்கிறதா என்பது குறித்தும் அவர் கேட்டறிந்து வருகிறார். மேலும் இருக்கும் 17 நபர்களும் அனைவருமே நல்ல முறையில் காப்பாற்றி அவர்கள் வீடு திரும்புவதற்கான சிகிச்சைக்கு முறைகள் எந்த அளவுக்கு உதவி தேவைப்படுகிறதோ அது அனைத்துமே நோயாளிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று மருத்துவரிடம் கேட்டறிந்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து அங்க இருக்கும் அந்த மருத்துவ நோயாளிகளில் இருக்கும் நபர்களிடம் உறவினரிடமும் அவர் ஆறுதலை தெரிவித்து தற்பொழுது தெரிவித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார். செய்தியாளர்கள் சந்தித்த பிறகுதான் இவர் இந்த புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில் இருக்கும் 17 நபர்களின் நிலைமை குறித்து தற்போது தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி.